இந்த கேடுகட்ட தர்பீஸும் மானங்கட்ட பார்வதியும் இன்னும் திருந்தல மாமா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வீட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்காங்க. தர்பீஸு தங்கச்சின்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறியா, லவ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டு பேசுனதை நம்ம எவ்வளோ விமர்சனமாக வச்சுருக்கோம். சரி, கொஞ்ச நாளாக இல்லை, ஒரு வாரமாக அந்த விஷயத்தை அவன் பண்ணலை. இப்போ மறுபடியும் அதை ஆரம்பிச்சிருக்கிறான். காலையிலேருந்து பார்வதி கிட்ட போயிட்டு பார்வதியை நான் கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கான். அது பத்தாதுன்னு திவ்யாவை வேற சேர்த்துக்கிறான். திவ்யாவை நான் லவ் பண்ணுறேன், திவ்யா நான் சைட் அடிக்கிறேன், திவ்யா மாதிரி ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னு திவ்யா பக்கத்துலையும் போக திவ்யா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கமருதீன் அந்த கொலவி கல்லை கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி பேசிகிட்டே இருந்ததுன்னா கொலவி கல்லை தலையில் போட்டு கொன்றுவேன் அப்படின்ற மாதிரி அவங்க சர்க்காஸ்டிக்காக பேசிட்டு போயிட்டாங்க. ஒரு பக்கம் இவன் இந்த நாதாரி இன்னொரு நாதாரித்தனம் பண்ணிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கானா. ஏங்க, இதுக்கு முன்னாடி தாங்க நம்ம பேசியிருந்தோம், இதே விஷயத்த நம்ம பேசியிருந்தோம். பார்வதி ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. பிரஜின் மேலே கை வைக்கும்போது அது பயங்கரமான ஒரு கான்ட்ரவர்சியாக மாறுது. பிரஜனுக்கு அது பிடிக்கல, தட்டி விட்றாரு. நான் அண்ணன்னு சொல்லி தான் வச்சேன் அப்படின்னு இவங்க ஒரு சப்ப கட்ட. அப்போ தங்கச்சின்னு சொல்லிட்டு அதை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு ஒருத்தன் பேசுகிறத நம்ம விமர்சனம் பண்ணுறோம், அது தப்புன்னு சொல்கிறோம். அதே மாதிரி அண்ணன்னு சொல்லிட்டு அதே அண்ணனை நான் சைட் அடிக்கிறேன்னு அவங்க மனைவிக்கிட்டேயே பார்வதி சொல்கிறத மட்டும் நம்ம ஃபன்னாக ஏன் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம கேட்டிருந்தோம். அது ஒரு பக்கம் இருக்குதா. மறுபடியும் தர்பீஸ் ஆரம்பிச்சிட்டான். பார்வதியும் சிரிச்சுக்கிட்டு அப்படியே தான் இருக்கிறாங்க. அதுவும் அவங்ககிட்ட என்ன சொல்கிறாங்க, நீ இதே தான் 8 பொண்ணுங்ககிட்டே சொல்லியிருக்க, நமக்கு எப்பயுமே 1-on-1 மட்டும்தான் பிடிக்கும் அப்படின்றாங்க. அப்போ திவ்யா சொல்கிறாங்க, பாருங்கள் 8 பொண்ணுங்க கிட்ட நீங்கள் சொன்னதுனால தான் பிரச்சனையா, 1-on-1 ஓகேன்றாங்க. அது திவ்யா சொன்னாங்களா இல்லை எஃப்ஜே சொன்னானான்னு தெரில, எஃப்ஜேன்னு தான் நினைக்கிறேன். அப்போ திவாகர் சொல்கிறான், அப்போ நான் 8 பொண்ணுங்களை விட்டுறேன், ஒன்று மட்டுமே. அவன் பாருங்களேன், ஏன் ஒருத்தனுக்கு 8 லவர் இருக்கக்கூடாதா அப்படின்றான். டேய், நீ மதுரைக்காரனாடா, தயவுசெய்து மதுரை பக்கம் போயிடாதப்பா தம்பி. தம்பி போட்டு பொழந்துடும், வாயிலேயே வெட்டுவாங்க. நீ மூச்சுக்கு 300 வாட்டி பார்வதி கிட்ட வேற கமருதீனுக்காக நீ அவ்வளோ பேசியிருக்க. நீ மதுரைக்கார பொண்ணு, நம்மளோட கலாச்சாரம் பண்பாடு அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல பையன் கிடைப்பான், அவெல்லாம் ஒரு ஆளே கிடையாது, அவன் பின்னாடி நீ சுத்தாது அப்படின்னு கமருதீனை போய் பேசியிருக்க. ஆக்சுவலாக அங்கே பாவமே கமருதீன் தான். நீ கமருதீன் கிட்ட போய் சொல்லணும், இவெல்லாம் ஒரு பொண்ணு, இவகிட்ட போய் நீ பேசுகிறேன்னு பார்வதி தான் இவன் போய் சொல்லணும். நீ அப்படிலாம் பேசிட்டு 8 பொண்ணுங்களை லவ் பண்ணக்கூடாதா அப்படின்னா ஒரிஜினல் மதுரைக்காரன் இதை பார்த்தானா சும்மா இருப்பானா? ஆல்ரெடி உன் மேலே வெறியில் இருக்கிறாங்க. நீ சார்ந்த சமுதாயத்தை சார்ந்தவர்களும் சரி, உண்மையான மதுரைக்காரர்களும் சரி, வெறியில் இருக்கிறாங்க. எப்படா இந்த தர்பூசு சிக்கும் ஜூஸு போட்டு குடிச்சிடலாம் நம்மகிட்ட பேரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ மறுபடியும் மதுரையை பெருமையாக பேசிட்டு மறுபடியும் முன்ன சில்லறையாக காட்டிக்கிற. இது ஒரு பக்கம் இந்தால் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் கட் பண்ணால் பார்வதிக்கு கமருதீன் மேலே உண்மையான ஒரு லவ் வருது போல் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. ஏன்னா என்னைக்கு கலையரசன் வெளியில் ஓப்பன் பண்ணானோ அதில் நமக்கு நம்பிக்கை போயிடுச்சு. பார்வதிக்கு கமருதீன் மேலே உண்மையான காதல் கிடையாது. ஆனால் கமருதீனை யூஸ் பண்ணி கேம் விளையாடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவன் கண்டிப்பாக மக்குருதீன் தான். மக்களையும் 1 நம்பர் மக்கா இருக்கிறான் அவன் நம்ம கமருதீன். வந்தவங்க ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, அப்பயே சுதாரிச்சிருக்கணும். இந்த விஷயத்தில் எஃப்ஜே கிரேட்டு. எனக்கு வெளியில் ஒரு வாழ்க்கை இருக்குது, நான் இந்த மாதிரி ஒரு கேஸில் மாட்டக்கூடாதுன்னு அவன் நைஸாக ஒதுங்கினா பாருங்க, அவன் கிரேட்டு. ஆனால் இவர் என்னெல்லாம் பேசியிருக்காரு தெரியுமா? முதல்ல இவங்க 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சவங்க கிடையாது. கமருதீனும் சரி பார்வதியும் சரி. ஒரு நாள் நான் ஒரு வீடியோ பார்க்குறேன், 2 பேரையும் ஓட்டுறதுக்கு, இப்போ பார்வதியும் அரோராவையும் ஓட்டுறதுக்கு டபுள் மீனிங்கில் பேசிக்கிறாங்க. ஒருத்தவங்க டே ஷிஃப்ட் ஆமா, ஒருத்தவங்க நைட் ஷிஃப்ட் ஆமா. இவன் சொல்கிறான், ஒரு பொண்ணு ஸ்லிம்மாக இருக்கணும், ஒரு பொண்ணு கர்வியாக இருக்கணும். இவங்க 2 பேரும் நிற்க வச்சுட்டு இவன் வர்ணிச்சுக்கிட்டு இருக்கான். பக்கத்திலே கானா வினோத் நிற்கிறாரு. வீடியோ போட்டுருவேன், காப்பி ரைட்ஸ் வருது ஃபேஸ்புக்கில், அதனால தான் நான் போடலை. அப்போ சொல்கிறான், அப்போ 2 பேரில் நீ யாரை ஓகே பண்ணுவேன்? இவங்க கேட்குறாங்க, பார்வதி கேட்குறாங்க. அப்போ யோசிச்சுட்டே இல்லை, 2 பேரையும் விடக்கூடாது, 2 பேரில் யாருன்னா ஒருத்தர்னா கஷ்டமாச்சே, வேணா ஒன்று பண்ணலாம், ஒன்று டே ஷிஃப்ட்டு ஒன்று நைட் ஷிஃப்ட்டு அப்படின்றான். வெக்கமே இல்லாமல் சிரிக்கிறாங்க பார்வதி. அதை விட மானங்கட்ட அரோரா அப்போ கேட்குறா, யார் டே ஷிஃப்ட்டு யார் நைட் ஷிஃப்ட்டு அப்படின்னு கேட்குறா. டேய், என்னடா இதுக்கு தானே வெளில போராட்டம் பண்ணுறாங்க, அந்த நிகழ்ச்சியை தடை பண்ணுங்கன்னு சொல்லி. விஜய் டிவி உங்களுக்கு தெரியுதா இல்லையா? இவங்க பேசுறதுக்கான அர்த்தம், அவங்கெல்லாம் அடல்ட்டு, அவங்களுக்கு தெரியணுன்றீங்க. இவ்வளவுதான் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸா? உள்ளே இறங்கி வீட்டெல்லாம் அடித்து உடைச்சாங்கன்னா என்ன பண்ணுவீங்க?
ஒரு 100 பேர் வந்தாங்க, போலீஸ் வச்சு தடுத்துட்டீங்க. ஒரு 1000 பேர் இறங்கிட்டாங்க உள்ளே, போட்டு செட்டெல்லாம் அடித்து உடைக்கிறாங்க. என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரி பேச விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது இப்போ எங்கே வந்து நிற்கிதுன்னா, இப்போ லவ் பண்ணுறாங்களாமா, கமருதீன் வந்து லவ் பண்ணுறாங்களாமா. அரோரா வந்து கமருதீன் கூட பழகிறது பார்வதிக்கு பிடிக்கலையாம், பொசசிவ் ஆகுதான். அதை யார்கிட்ட போய் சொல்கிறாங்க? அரோரா கிட்ட போய் சொல்கிறாங்க, நீ வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணு, எனக்கு பொசசிவ் ஆகுது. அந்த பொண்ணுக்கிட்ட போய் பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? இந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் லவ் பண்ணணும், நீங்கள் லவ் பண்ணால் நடுவில் யாரும் வரக்கூடாதுன்றதெல்லாம் கிடையாது. அவங்க நண்பர்களாக பழகிறாங்களோ, என்ன இலவாக பழகிறாங்களோ, நீங்கள் எதுக்குங்க அதை போய் சொல்கிறீங்க? அப்போ கூட நீங்கள் பேச வேண்டியது யார்? கமருதீன் கிட்ட. இப்போ வந்து கிளியராக சொல்லிக்கிட்டு இருக்கான், பார்வதி வந்து அரோரா வந்து என் ஃப்ரெண்டு, இது வேறு அது வேறு, நீ வந்து ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காத அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். எனக்கு ஒன்றுமே புரியலை. இவன் மேலே தானே நீங்கள் ஃபேக் அலிகேஷன் வச்சிங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேட் டச் பண்ணுறான் அப்படின்னீங்க, திவாகர் கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறமா கேமராவில் போய் உங்கள் அம்மா கிட்ட சொன்னீங்க, அம்மா நான் எந்த தப்பும் பண்ணலை, நீ வந்து தப்பாக நினச்சிடாத, வெளியில் வந்து நான் சொல்கிறேன் அப்படி இப்படின்னு பேசுனீங்க. அவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டு மறுபடியும் அவனையே நான் லவ் பண்ணுறேன்றீங்க. அவனும் வந்து ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு இருக்கான். என்னது இது? அப்போ உண்மையாலுமே மியூச்சுவலாக உங்களுக்குள்ளே வந்து ஒரு ஜெனியூனான ஒரு லவ்வாகவே இருக்கட்டுமே, நான் அப்படியே எடுத்துக்கிறேன். ஜெனியூனாக அந்த பையன் மேலே உங்களுக்கு ஒரு லவ் இருக்குன்னா எப்படி உங்களால் போயிட்டு அந்த மாதிரி ஒரு ஃபேக்கான அலிகேஷன் வைக்க முடிஞ்சது? அப்போ இதில் எது உண்மை பார்வதி? ஒருத்தன் மேலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னும் போது அவனை கொச்சையாக பேசிட்டு மறுபடியும் அவங்ககிட்டயே போய் நிற்கிறீங்க. இது எந்த ஆங்கிளில் நம்ம எடுத்துக்கிறது? அப்போ எது உண்மை? அப்போ நீங்கள் ஃபேக் அலிகேஷன் வச்சது உண்மை தானே? இங்கே ப்ரூவ் ஆகுதா? கோவத்தில் நான் சொல்லிட்டேன்றீங்க. கோவத்தில் எப்படி தான் சொல்லுவீங்களா? இதே ஒரு பையன் ஒரு பொண்ணை கோவத்தில் கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுறான். இப்போ பிரஜினா சொன்னாங்கல்ல, வியானா சொன்னாங்கல்ல, உங்களை கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுறாரு. அப்போ பார்வதி கமருதீனுக்கு பண்ணது என்ன? பண்ணிவிட்டு மறுபடியும் அவங்ககிட்டயே போய் நிற்கிறீங்க. எனக்கு புரியல, வெக்கமா இல்லையா? இதுக்கு தான் வந்தீங்களா அந்த வீட்டுக்கு? பெரிய வாம்தி மாதிரி பேசுகிறீங்க. ஆனால் பேச்சு மட்டும் நல்லா வாம்தி மாதிரி இருக்குது, ஆனால் செயல்லாம் சில்லறத்தனமாக இருக்குது. எப்படி முடியும்? அவன் பாருங்க மானம் கட்டவன், என்னை பற்றி இவ்வளோ கேவலமாக அவள் சொல்லியிருக்கா, அவளே மறுபடியும் என்கிட்ட வந்து பேசுகிறா. நாளைக்கு மறுபடியும் என்னை பற்றி கேவலமாக பேச மாட்டான், என்ன நிச்சயம்? நான் அங்கே போகலாமா? நான் அந்த வீட்டுக்குள்ளே எதுக்கு போனேன்? அப்போ பார்வதி ஒரு ஆம்பளை பொறுக்கி, கமருதீன் ஒரு பொம்பளை பொறுக்கி. திவாகருக்கும் பார்வதிக்கும் கமருதீனுக்கும் வித்தியாசமே இல்லை, எல்லாம் ஒரே குட்டையில் ஊறின மட்டைகள் தான். சீரியஸாக இதெல்லாம் இந்த மாதிரியான ஆட்களை தவிர்க்கணும். இந்த மாதிரி சீசனுக்குள்ளெல்லாம் கொண்டு வர்றது, அவங்களுக்கு அட்வைஸாவது பண்ணுங்க. போய் அரோரா கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, எனக்கு பொசசிவ் ஆகுது, நீ வந்து கம்மி பண்ணிக்க பழகிறத அப்படின்னு சொல்லி. அரோரா விக்கல்ஸ் கிட்ட உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த மேடம் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், அவங்க வந்து ஒரு பக்கம் துஷார், ஒரு பக்கம் கமருதீன், நான் 2 பேர்கிட்டையும் ஒரே மாதிரி பழகிற மாதிரி அவங்க பேசுகிறாங்க அப்படின்றாங்க. ஆமாம், அதைத்தானே இத்தனை நாள் பண்ணிகிட்டு இருந்தீங்க? இல்லை எனக்கு புரியல, வேறு என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க? ஆக மொத்தத்தில் இவங்க இருக்காங்கல்ல, திவாகர், கமருதீன், அரோரா, பார்வதி, இவங்க எல்லாமே இந்த 4 பேரும் இந்த ஷோக்கு பிடிச்ச பீடை. இந்த பீடை ஒளியணும்னா இவங்களெல்லாம் வெளியில் அனுப்பணும். இன்னைக்கு நார்மலாக நடந்த போராட்டம் இவங்க இன்னும் பேச 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 பயங்கர பூதாகரமாக வெடிக்கும். இதை விஜய் டிவி அவாய்ட் பண்ணுறது விஜய் டிவிக்கு நல்லது, அவ்வளோதான் நம்மளால் சொல்ல முடியும். கேவலமாக போய்கிட்டு இருக்கு நிகழ்ச்சி, ரொம்ப கேவலமாக போய்கிட்டு இருக்கு. காதல் அப்படிங்கிறது எவ்வளோ புனிதமான ஒரு விஷயம், அதையே கொச்சப்படுத்துகிற மாதிரி அவனை யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிகிட்டே யூஸ் பண்ணுறீங்க. அவனும் பாருங்களேன், வந்த வரைக்கும் லாபம்னு அவனும் இருக்கான். இதுக்கு மேலே எவ்வளோ பச்சையாக நம்ம பேசுறது? ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் மூலம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.